அப்படியே இன்னொரு பாட்டுக்கு வந்துரும். மனசு ரெண்டும் பார்க்க. காதலாகின்னு ஒரு படம் கஸ்தூரி ராஜா எடுக்கிறாரு. ஓகே. அந்த பாட்டுக்கு எழுதின பாடல் தான் இது. மனசு ரெண்டும் பார்க்கவும், காதல் காதல் காதலி நெஞ்சம் கண்ணாமூச்சி ஆடுதடா. இந்த 2 பாட்டும். அதுக்கப்புறம் வேற சில காரணங்களாக அந்த பாடல் இதாகி துள்ளுவதோ இளமைன்னு செல்வராகவன் எடுக்கிற ஒரு படமா அது மாறுது. வழக்கமா என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டு எடுத்தாச்சு, அந்த பாடலுக்கும் சூழலுக்கும் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாடலை 2ஐயும் அப்படியே அந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. அது அவ்வளவு ஹிட். நீங்க வந்து மனசு ரெண்டும் பார்க்கோட ஸ்டார்டிங் மியூசிக்கே இவன் வேற பாட்டு ஆரம்பிக்கனே தெரியாது, என்னமோன்னு நடக்கும், என்னமோன்னு அப்படியே வந்து இங்கிலீஷ் இதுல எங்கெங்கயோ போயிட்டு அப்புறம் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். சங்கர் மகாதேவன் அவரை பார்த்தா நிச்சயம் இந்த வார்த்தையை சொல்லணுங்க. காமத்துக்கும் காதலுக்கும் இடையில ஒரு உணர்வுல சிக்கி தவிக்கிற ஒருத்தவனுடைய வேதனைய இதுக்கு மேல ஒரு பாட்டுல சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த வேதனை வரிகள் மூலமா ஓரளவுக்கு ஒரு 100% இருந்துச்சுன்னா, சங்கர் மகாதேவனோட குரலும் இவனுடைய மியூசிக்கும் அது 1000 மடங்கா மாறிடுச்சு. பல்லவி சரணத்துல வரும், நிலவின் ஒளியில் அலைகள் எரியுமா, அலையின் வேதனை நிலவு புரியுமா, வேதனைகள் நெஞ்சில் சுகமா எங்கும் பரவுதடி. இவங்க 2 பேர்த்தையும் மெட்டஃபரா வச்சது. உடலே உடலே உறைந்து போய்விடு, மனமே மனமே இறந்து போய்விடு, உன் பாதையிலே சிறு கல்லாய் என கிடக்கவுடன் எழுதியிருப்பாரு. இன்னொரு இடத்துல அதை இன்னொரு சரணத்துல எழுதியிருப்பாரு, உன் பார்வையில் என்னை கொன்று விடு பெண்ணே, உன் கூந்தலில் என்னை முடிந்து விடு பெண்ணே. அது 2ம் ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். சொல்வதற்கு முன்னே ஒரு முத்தமிடு பெண்ணே, அதை மறக்காத. வேறையா இருக்கும். அதாவது பார்வையில கொன்றது இயல்புதான், கொன்னுட்டு தூரமா எல்லாம் வேண்டாம், பின்னாடியே இருக்குல்ல, கூந்தலில் உன்னை புதைத்து விடுன்ட்டு அடுத்த வரிதான் அல்டிமேட் அட்டகாசம். கொல்வதற்கு முன்னே ஒரு முத்தமிடு, அதை அதை மறக்காதே. பயங்கரமான வரி. அப்புறம் இன்னொரு இடம், காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணாமூச்சி, காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணாமூச்சி தேடும் கண்ணில் படபடவென்று பட்டாம்பூச்சி ஓடுதடா. இங்கேயோ செம பாட்டு. காப்பிரைட் வந்துரும். ஓகே. அதுல வருமே, சரணத்துல வருமே, நேற்று வரைக்கும் இங்கிருந்தேன், இன்று என்னை காணவில்லை, வெயில் இல்லை மழை இல்லை, பார்த்தேனே ஒரு வானவில்லைன்னு எழுதியிருப்பாரு. என் கண்ணாடி மனதில் இப்போது உன்பின்பம் காத்தேன், நீ வந்த பொழுதில் என் நெஞ்சம் பூத்தேன். இன்னொரு இடத்துல, என் நெஞ்சோடு வரைந்தேன் கொல்லாமல் கொள்கின்ற அழகை, உயிரில் ஓர் வண்ணம் குழைத்து வளைந்தேன் அவளை. உயிரில் ஓர் வண்ணம் குழைத்து வரைந்தேன் அவளை. யோசித்து பாருங்களேன், இந்த கற்பனை நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம்.